நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க. அவங்க நின்னாங்க, எலெக்ஷனில் நின்னாங்க, தோத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கௌரவப்படுத்தி அவங்களுக்கு கவர்னர் பதவியை கொடுத்தாங்க, அவங்க உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணி. அப்போ பார்ட்டி 3% தான். பிறகு வந்த திரு முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவரும் எலெக்ஷனில் நின்னார், தோத்தார். அவருக்கும் ராஜ்யசபா கொடுத்து அவரோட உழைப்பை அங்கீகாரப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சராக்குறாங்க. அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது கட்சி அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு 3% தான் இருந்தது கட்சி. அவர் உழைத்தாரு, கடுமையாக உழைச்சாரு. 3%லேருந்து 12% கொண்டு வந்தார் பார்ட்டியை. ஆனால் ஒரு இதுதான் செல்ஃபிஷ். ஒரு அலைன்ஸுக்காக ஓவர் நைட்டில் 1 ஹவரில் ஒரு டிசிஷனை எடுத்து அவரை மாற்றி 12% கொண்டு வந்த கட்சிக்கு வெறும் 27 சீட்டு மட்டுமே வாங்கி இன்னைக்கு கட்சி இந்த அளவில் இருக்கு அப்படின்னா மிக வேதனையா இருக்கு. 3% வச்சிருங்க உங்களுக்கெல்லாம் நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்க. 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல?